السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله. أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد: فأعوذ بالله من الشيطان الرجيم. إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما. கண்ணியத்திற்கும் பெருமதிப்பிற்கும் உரிய எல்லாம் வல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹுடைய பேரருளால் ரமலான் மாதத்தினுடைய பிற இரண்டின் இரவு தொழுகையை நிறைவேற்றியவர்களாக மார்க்க சொற்பொழிவு கருத்துக்களை அறிந்து கொள்ள வேண்டும் என்கிற உயர்ந்த சிந்தனையில் நாம் அனைவரும் அல்லாஹுடைய ஆலயத்தில் ஒன்று திரண்டிருக்கிறோம். இந்த நல்ல தருணத்தில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏன் நேசிக்கப்பட வேண்டியவர் என்கிற தலைப்பில் இன்றிலிருந்து இன்ஷா அல்லாஹ் தொடர்ச்சியாக ஒரு 4 நாட்கள் நபிகள் பெருமகனார் நேசிக்கப்படுவதற்கான காரணம் என்ன என்பதை ஒரு சில மார்க்க விடயங்களோடு நாம் அறிந்து கொள்ள கடமைப்பட்டு இருக்கிறோம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்கிற இந்த இறை தூதர் அவருடைய இயற்பெயர் என்று நாம் அறிந்து வைத்திருப்பது முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இந்த இறை தூதர் வருவதற்கு முன்னால் மனிதகுலம் அனைத்துமே வழிகட்ட ஒரு பாதையில் இருந்தார்கள். மொழி வேறுபாடு இல்லாமல், நிற வேறுபாடு இல்லாமல், எந்த விதமான ஏற்றத்தாழ்வுகளுக்கு இடமளிக்காமல் மனிதகுலம் அனைத்துமே சஃபா உஃப்ரத்தி மினன்னார், நரகத்தினுடைய விளிம்பில் இருந்தார்கள். அந்த தருணத்தில் இறைவன் ஒரு நல் உபகாரணம் இந்த மனித குலத்திற்கு செய்வதற்காகத்தான் அன்னலார் நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை இறை தூதராக அல்லாஹ் தேர்வு செய்து இந்த மனித குலத்திற்கு மகத்தான ஒரு பாதையை அல்லாஹ் உருவாக்குகிறான். திருமறை குர்ஆனில் சூரா முஹம்மது என்ற ஒரு சூரா இருக்கிறது, ஒரு அத்தியாயம். அதனுடைய ஆரம்ப வசனங்களில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லுகிற வசனத்தை, வார்த்தையை பாருங்கள். 47வது அத்தியாயம் 2வது 3வது வசனம். வல்லதீன ஆமனு வ அமிலு ஸாலிஹாத், யார் ஈமான் கொண்டு நல்ல அமல்கள் செய்கிறார்களோ. இதோட முடிஞ்சிருச்சுல, நமக்கு தேவை ஈமான், நல்லமல். அல்லாஹ் சொல்லுகிறான், யார் ஈமான் கொண்டு நல்ல அமல்கள் செய்கிறார்களோ, வ ஆமனு பிமா நுஸில அலா முஹம்மதின், முஹம்மது அவர்களுக்கு அருளப்பட்டதை நம்பியவராக, வஹுவல் ஹக்கு மிர் ரப்பிஹிம், அவருக்கு கொடுக்கப்பட்டது உண்மைதான், அது அல்லாஹ்விடம் இருந்துதான் வந்திருக்கிறது என்று எவன் நம்புகிறானோ, கஃபர அன்ஹும் ஸய்யாத்திஹிம் வ அஸ்லஹ பாலஹும், அவர்களுடைய பாவங்களை அல்லாஹ் அழித்து அவர்களுடைய பாதையை அல்லாஹ் சீர்படுத்துகிறான். அல்லாஹ் என்ன சொல்றான் அப்படின்னா, ஈமான் கொண்டு நல்லதை செஞ்சா நீ சொர்க்கம் அப்படின்னு பேசல. ஈமான் கொண்டு நல்லதை செய்து முஹம்மது அவர்களுக்கு அருளப்பட்டதை உண்மைன்னு நம்பணும், அது அல்லாஹ்விடம் இருந்துதான் வந்தது என்று எவன் நம்புகிறானோ அவனுடைய பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது. சொல்லிவிட்டு அடுத்த வசனத்தில் சொல்லுகிறான், ذَلِكَ بِأَنَّ கஃபரு இத்தபஉல் பாத்தில், இந்த இறை மறுப்பாளர்கள் அசத்தியத்தில் இருக்கிறார்கள், கடைபிடிக்கிறார்கள் என்பதற்கும், وَأَنَّ الَّذِينَ آمَنُوا இத்தபஉல் ஹக், நம்பிக்கை கொண்டவர்கள் உண்மையைத்தான் பின்பற்றுகிறார்கள் என்பதை அல்லாஹ் அடையாளம் காட்டுவதற்கு வந்தவர் இந்த முஹம்மது என்கிறான் அல்லாஹ். முஹம்மது நபியினுடைய நோக்கம், எந்த நோக்கத்திற்கு குர்ஆன் அருளப்பட்டதோ அந்த நோக்கத்திற்கு வந்தவர் முஹம்மது. குர்ஆனுக்கு அல்லாஹ் ஃபுர்கான் அப்படிங்கிறான், நன்மை தீமையை பிரித்து காட்டும். இந்த முஹம்மதின் வருகையும் அப்படிப்பட்டது. இவர் வந்தால் எது குஃப்ர் என்பது தெளிவாகிவிடும், எது ஈமான் என்பது தெளிவாகிவிடும். அந்த நோக்கத்திற்காக வேண்டி அனுப்பப்பட்டவர் இந்த தூதர் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்கிறான். உண்மையில் நீங்கள் யோசித்து பாருங்கள், முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்பவர்
ஒரு இறை தூதர் என்பதோடு மாத்திரம் அல்லாஹ் திருமறை குர்ஆனில் பேசவில்லை. இவருடைய வருகை பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு இருந்தே பேசப்பட்டு கொண்டு வருகிறது. எப்போதெல்லாம் பேசப்படுகிறது? இப்ப நேற்றைய தினத்தில் தராவி இந்த இரவு தொழுகையில் சில குர்ஆனுடைய ஆயத்துகளை ஓதினார்கள். அதில் ஒரு ஆயத்து சொல்லப்பட்டது. நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் இருவரும் இணைந்து முதல் இறையில்லமான காபாவை புனர் நிர்மாணம் செய்து அல்லாஹ்விடத்தில் சில பிரார்த்தனைகளை செய்தார்கள். அதில் ஒரு பிரார்த்தனை பாருங்கள். ரப்பனா வபாத் ஃபீஹிம் ரசூலன், இவர்களில் இருந்து ஒரு தூதரை நீ ஏற்படுத்து. மின்ஹும், இவர்களில் இருந்தே அவர்கள் வர வேண்டும். யத்லு அலைஹிம் ஆயாத்துக்க, உன் வேத வசனங்களை அவர்களுக்கு அவர் எடுத்துரைக்க வேண்டும். வயுஅல்லிமுஹுமுல் கிதாப வல் ஹிக்மா, வேதத்தையும் ஞானத்தையும் அவர் அவர்களுக்கு கற்றுத் தருவார். வயுஸக்கீஹிம், அவர்களை அவர் பரிசுத்தப்படுத்துவார். இன்னக அன்தல் அஸீஸுல் ஹக்கீம், நீ மிகைத்தவன் ஞானமிக்கவன். யார் கேட்ட துவா? இப்ராஹிம் நபியும் இஸ்மாயில் நபியும் சேர்ந்து கேட்ட துவா. இப்ராஹிம் நபி காலத்திலேயே இஸ்மாயிலோடு சேர்ந்து இன்னொரு பிள்ளையும் இறை தூதராக இருந்தார், இஸ்ஹாக். அவருக்கு அடுத்து யாக்கூப், அவருக்கு அடுத்து யூசுப். அந்த வம்சாவளி வளர்ந்து கொண்டே வருகிறது. அய்யூப், சுலைமான், தாவூது, ஜக்கரியா, யஹ்யா, ஈசா, பல இறை தூதர்கள் வந்தார்கள். ஆனா யார் கேட்ட துவா? இஸ்மாயில் நபி கேட்டாங்க, எங்கள்ல இருந்து, என் சமுதாயத்திலிருந்து ஒரு தூதரை நீ தா. இஸ்மாயில் நபியின் சமுதாயத்திலிருந்து தூதர் வரவே இல்லை. கடைசியாக வந்தவர் நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இந்த தூதர் வருவதற்கு பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு இருந்தே மற்ற பல இறை தூதர்களால் இந்த சமூகத்துக்கு இறை தூதர் வேண்டும் என்பதை கோரிக்கையாக, பிரார்த்தனையாக முன்னெடுத்து வைக்கப்பட்டது. அதனுடைய விளைவு அல்லாஹ்வுடைய ரசூல் அவர்களின் வருகை. எத்தனை ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடி திட்டம் போட்டிருக்கான் பாருங்க. நேத்துக்கு இன்னைக்கு எடுத்த முடிவில்லை. யாரையாவது இந்த சமுதாயத்துக்கு இறை தூதர் ஆக்கலாம். யார் ஆக்கலாம்? இங்க ஒருத்தர் 40 வயசுல முகமது ஒருத்தர் இருக்கிறார், நல்ல மனுஷனா இருக்கிறாரு, இவர் ஆக்கிடுவோம். இன்னைக்கு போட்ட திட்டம் இல்லை. பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு இருந்தே இவர் தூதராக வர வேண்டும் என்பதை அல்லாஹ் திட்டமிட்டு கொண்டு வந்து கொண்டே இருக்கிறான். அடுத்து என்ன திட்டமிட்டான் தெரியுமா? நம்முடைய இறை தூதருக்கு முந்தைய இறை தூதர் ஈசா அலைஹிஸ்ஸலாம், ரசூலுல்லாவுக்கும் ஈசா நபிக்கும் இடைப்பட்ட ஆயுள் காலம் 600 ஆண்டுகள். ஈசா நபி வந்து வானத்தில் உயர்த்தப்பட்ட பிறகு 600 வருடங்கள் கழித்து பிறந்தவர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். ஆனால் 600 வருஷத்துக்கு அப்புறம் வரக்கூடியவரை குறித்து ஈசா நபி தான் வாழ்கிற தருணத்திலேயே முன்னறிவிப்பு செய்துவிட்டு சென்றிருக்கிறார். அதையும் திருமறை குர்ஆனில் சூரா சஃப் என்கிற 61வது அத்தியாயத்தில் அல்லாஹ் சொல்கிறான். 61வது அத்தியாயம் 6வது வசனம். ஓ இது கால ஈசா இப்னு மரியம், மரியமின் மகன் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்னார், யா பனி இஸ்ராயில், அவர் சமுதாயத்தை கூப்பிடுறார். எத்தனை வருஷம்? 2000 வருஷத்துக்கு முன்னாடி. என் பனி இஸ்ரவேல் சமுதாயத்தவர்களே, இன்னி ரசூலுல்லாஹி இலைக்கும், நான் உங்களுக்கு அல்லாஹ்வுடைய தூதர். முஸத்திகல் லிமா பைன யதைய மின தௌராத், எனக்கு முன்னால் வந்த தௌராத்தை உண்மைப்படுத்தக்கூடியவன் நான். அதுக்கு முன்னாடி மூசா நபி வந்துட்டு போயிட்டாங்கல்ல, மூசா நபிக்கு தானே தௌராத் வந்தது. அந்த தௌராத் உண்மை என்று சொல்லுவதற்கு வந்தவன் நான். என்னுடைய வேலை இதோடு முடிவதில்லை. அடுத்து தொடர்ச்சியாக ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொல்கிறார்கள், ஓ முபஷீரம் பி ரசூலின் யாத்தி மின் பாதி, எனக்கு பிறகு ஒரு தூதர் வர இருக்கிறார். இஸ்முஹு அஹமது, அஹமது என்கிற பெயர் உடைய ஒருவர் வர இருக்கிறார் என்று சொன்னவுடன் ஃபலம்மா ஜாஅஹும் பில் பையினாத் காலு ஹாதா சிஹ்ரு முபீன், தெள்ள தெளிவான சான்றுகளை ஈசா நபி எடுத்து வைத்த போது இது தெளிவான சூனியம் என்று அந்த மக்கள் சொன்னார்கள். ரசூலுல்லாஹ் பிறக்கிறதுக்கு 600 வருஷத்துக்கு முன்னாடியே வந்த ஒரு இறை தூதர், அஹமது என்கிற பெயருடைய ஒரு தூதர் இந்த சமுதாயத்துக்கு, மனித குலத்துக்கு தோற்றம் பெற இருக்கிறார், அவரை குறித்து நற்செய்தி சொல்ல நான் வந்திருக்கிறேன் என்று ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொல்கிறார்கள். எவ்வளவு பெரிய திட்டமிடலோடு கொண்டு வரான் பாருங்க. சரி, இதுக்கப்புறம் நேரடியாக ரசூலுல்லாஹ்வின் வருகையா? கிடையாது. அதுக்கு முன்னாடி ஒரு காரியத்தை மக்காவாசிகளுக்கு முன்னால் அல்லாஹ் பட்டவர்த்தனமாக போட்டு உடைத்து காட்டுகிற ஒரு நிகழ்வு நடக்கிறது. நபிகளார் பிறப்பதற்கு முந்தைய நாட்களில், சரியாக அதே ஆண்டில், அந்த ஆண்டுக்கு பெயர் என்னன்னா ஆமுல் ஃபீல், யானை ஆண்டு என்று சொல்லி அழைப்பார்கள். ரசூலுல்லாஹ் வாழ்ந்த அரபுகுல மக்களுக்கு ஆண்டு எண்ணிக்கையெல்லாம் தெரியாது. இப்ப கிறிஸ்துவ மக்கள் நம்மளாம் 2026 சொல்றோம்ல, இயேசுநாதர் பிறந்ததை வைத்துத்தான் 2026. இயேசுநாதர் பிறந்த வருடத்திலிருந்து 1வது வருடம், 2வது வருடம், 10, 50, 100, 1000, 2000, 2026. ஹிஜ்ரின்னு வருது இல்ல, இப்ப 1400 சொச்ச ஹிஜ்ரில போய்கிட்டு இருக்கும். நபிகள் பெருமகனார் நுபுவத்தை அடைந்து மதீனாவுக்கு ஹிஜ்ரத் செய்ததிலிருந்து அந்த வருஷம் தொடங்குது. அப்ப அரபுகுல மக்களுக்கு ஹிஜ்ரத்துக்கு முன்னாடி ஒரு வருஷமே கிடையாது.
அவங்க எப்படி வருடத்தை கணக்கிட்டார்கள் என்றால் ஆமுல் ஃபீல், யானை ஆண்டுக்கு முன்பு யானை ஆண்டுக்கு பின்பு என்று அழைப்பார்கள். அது என்ன யானை ஆண்டு? மக்காவை சுற்றி இருக்கக்கூடிய எல்லா மக்கள், உலகத்தில் வாழக்கூடிய அத்தனை மக்களுமே தங்களுக்கான ஒரே வழிபாட்டு இடமாக அன்றைய காலத்தில் கருதி கொண்டிருந்தது இந்த காபா மட்டும்தான். ஆனால் இந்த காபாவை விட தலை சிறந்த ஒரு ஆலயத்தை கட்ட வேண்டும் என்ற ஒரு பெரிய வேட்கையோடு செயல்பட்ட ஒரு மன்னன் அப்ரஹா என்று அழைக்கப்படுகிற ஒரு மன்னன். பள்ளிவாசலை அவன் கட்டுறான். தன் பள்ளிவாசலை நோக்கி மக்களை எல்லாம் அழைக்கிறான். யாரும் ஏறெடுத்து பார்க்கல. காபாவுக்கு இருக்கிற அந்த மதிப்பை, கண்ணியத்தை, மாண்மையெல்லாம் உடைச்சிட முடியாது. எத்தனை ஆயிரம் ஆண்டுகள் பழமை பெற்ற ஒரு ஆலயம். திடீர்னு இன்னைக்கு ஒருத்தன் பள்ளிவாசலை கட்டுற, அந்த பள்ளிவாசலுக்கு வாங்க யாரும் வரல. இவன் என்ன நினைக்கிறான், நம்ம பள்ளிக்கு வரணும்னா நம்ம பள்ளியை கட்டினா மட்டும் காணாது, அந்த பள்ளி தகர்த்துட்ட வேலை முடிஞ்சிடும் அப்படின்னு படைகளை திரட்டி கொண்டு காபாவை அழிப்பதற்காக வருகிறான். இந்த ஆண்டில் தான் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறக்கிறார்கள். இந்த சம்பவத்துக்கு அப்புறம் பிறக்கிறாங்க. சரிங்களா? இந்த சம்பவம் சும்மா நடக்கல. எவனோ ஒருத்தன் வந்தான், அல்லாஹ் அழிச்சான், சும்மா பண்ணல. இதுல ஒரு பெரிய திட்டமிடலை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஏற்படுத்தி இருக்கிறான். இந்த அபரஹா என்ற மன்னன் வரும்போது குதிரை, கழுதை, கொட்டகம் அப்படி வரல. எதை கூட்டு வரான்? யானையை கூட்டு வரான். அரபுகுல மக்கள் இது நாள் வரை இப்படி ஒரு பிராணியை கட்டுப்படுத்துகிற வித்தையை கற்றுக்கொண்டது கிடையாது. அவங்களுக்கு தெரியாது யானைன்னு ஒரு பிராணி இருக்குன்னு தெரியும். யானை எப்படி கைக்குள்ள கொண்டு வரணும் தெரியாது அவங்களுக்கு. அல்லாஹ் குர்ஆனில் அரபுகுல மக்கள் பயன்படுத்திய வாகனத்தை குறித்து பேசுகிறான். நீங்கள் கழுதையில், ஒட்டகத்தில், குதிரையில் பயணிக்கிறீர்கள். யானையை சொல்லல. யானையை பற்றிய நாலேஜ் யாரு கிடையாது? அரபுகுல மக்கள் கிடையாது. இவன் பல நூற்றுக்கணக்கான, ஆயிரக்கணக்கான எத்தனையோ யானைகளை வைத்து ஒரு படையை திரட்டி மக்காவை அழிப்பதற்கு மக்காவுக்குள் நுழைய வருகிறான். காபாவை அழித்து மக்காவை, அந்த நகரத்தை தன்னுடைய ஆளுகைக்கு கீழே கொண்டு வருவதற்கு ஒரு மன்னன் திட்டமிடுகிறான். பிற்காலத்தில் அல்லாஹ் வசனத்தை இறக்குகிறான். சூரா ஃபீல், அலம் தர கைஃப ஃபஅல ரப்புக பி அஸ்ஹாபில் ஃபீல். நபியே, யானை படையை உமது இறைவன் என்ன செய்தான் என்று உங்களுக்கு தெரியுமா? ஒருத்தன் வரான், அப்ப தூதரே இல்லை உலகத்துல. கரெக்டா? அந்த நேரத்தில் உலகத்தில் தூதர் இல்லை. மக்காவை காப்பாற்ற வேண்டிய அவசியம் இல்லை அல்லாஹ். ஆனா அல்லாஹ் காப்பாற்றுகிறான். இதெல்லாம் என்ன காரணம்னா, மக்காவின் மீது உள்ள ஒரு கரிசனை இல்லை. தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உள்ள தூதரா வருவதற்கான அடித்தளம் இது. இவன் வருகிறான் படையை திரட்டி கொண்டு. அல்லாஹ் என்ன செய்கிறான்? கூட்டம் கூட்டமாக பறவைகளை அனுப்புகிறான். யானை பெருசா பறவை பெருசா? யானை தான் பெருசு. வலிமையிலும் ஆற்றலிலும் யானை தான் பெருசு. பறவைகளை அல்லாஹ் அனுப்புகிறான். அது சுடப்பட்ட கற்களை தூக்கி எறிகிறது. அந்த கூட்டம் அனைத்துமே மெல்லப்பட்ட வைக்கோலை போன்று அழிந்து நாசமாகிறார்கள். இது வரலாற்று சிறப்பு மிக்க ஒரு பாடம். உலகத்துக்கு அல்லாஹ் என்ன பாடம் உணர்த்துறான் தெரியுமா? ஏன் மக்காவுக்குள்ள எவனும் காலடி எடுத்து வைக்க முடியாதுன்னு காட்டுறான். யார் வர்றதுக்கு முன்னாடி? முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறப்பதற்கு முன்னால் எனது மக்கா நகரத்துக்குள்ள யாரும் காலடி எடுத்து வைக்க முடியாது என்பதை அல்லாஹ் அந்த மக்காவாசிகளுக்கு உணர்த்துகிறான். அன்று அந்த வருடம் பிறந்தவர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஒரு 40 ஆண்டுகள் கடக்கிறது. அவர் இயல்பான ஒரு வாழ்க்கை. திருமணம் முடிக்கிறார், பிள்ளைகளை பெற்றெடுக்கிறார், வியாபாரம் பண்றார், ஆடு மாடுகளை மேய்க்கிறார். இது மாதிரியான ஒரு இயல்பான வாழ்க்கை வாழ்ந்துவிட்டு திடீரென்று தன்னை தூதுவர் என்று அறிவிப்பு செய்கிறார். பெரும் எதிர்ப்பை மக்காவில் சந்திக்கிறார். ஏராளமான சித்திரவதைகள், இவரை பின்பற்றிய பல மக்கள் கொல்லப்படுகிறார்கள். தாங்கிக் கொள்ள முடியாமல் இவரும் இவரை பின்பற்றிய மக்களும் மக்காவில் இருந்து மதீனா என்கிற நகரத்திற்குள் செல்கிறார்கள். மதீனாவில் 8 ஆண்டுகள் ஆட்சி அமைத்து யுத்தங்களை சந்தித்து ஜக்காத்தை வசூல் செய்து ஏழை பணக்காரன் வேறுபாடற்ற ஒரு தலை சிறந்த தூய்மையான ஒரு ஆட்சியை நிலைநாட்டுகிறார் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். இதுக்கப்புறம் தான் ரசூலுல்லாஹ் படை திரட்டி கொண்டு மக்காவை வெல்லுவதற்கு மக்காவுக்குள்ள நுழைய வராங்க. மக்கா காஃபிர்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கிறான். இவர் பிறக்கிற வருஷம் தான் ஒருத்தன் வந்தான், ஆபரகான்னு ஒருத்தன். இவராது ஒட்டகத்தை தூக்கிட்டு வரான், யானையை தூக்கிட்டு வந்தான். அவனை மண்ணோட மண்ண ஆக்கிட்டான் அல்லாஹ். இப்ப இவர் என்ன கதிக்கு ஆளாகிறார் என்று பார்ப்போம்னு வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கிறான். அவன் ஏன் அடிக்கல தெரியுமா? பத்ர்ல அடித்தவன், உஹதிலே அடித்தவன், ஹந்தக்கிலே அடித்தவன், இன்ன பிற யுத்த களத்தில் எல்லாம் ஆயுதங்களை தாங்கி நின்றவன் இங்க தாங்க முடியாம கிடையாது. அவன் என்ன பார்க்கிறான்னா, அவர் வந்துட்டாரு, மக்காவுக்குள்ள படை திரட்டி கொண்டு வந்தால் ஆபரகாவுக்கு நடந்த அதே நிகழ்வு இந்த முஹம்மதுக்கு நடக்கும் என்று எதிர்பார்த்து கொண்டிருக்கிறான். நபிகள் பெருமகனார் மக்கா நகரத்திற்குள் காலடி எடுத்து வைக்கிறார்கள். எந்த பிரச்சனையும் இல்லை, யுத்தக்களம் நடக்கல, எல்லாம் விடவிடத்துட்டான். இவர்கிட்ட உண்மை இருக்கிறது என்பதை அவன் புரிந்து கொள்கிறான். ஏனென்றால் இதே காபாவை அழிக்க, இதே காபாவை கைப்பற்ற, மக்காவை ஆளுகைக்கு கீழே கொண்டு வருவதற்கு
ஒரு ஏறத்தாழ 58 ஆண்டுகள் 60 ஆண்டுகளுக்கு முன்பாக ஒருவன் வந்தான். அவனை சின்னாபின்னமாக ஆக்கிய இறைவன் இவரை இந்த பூமிக்குள்ளே நுழைய அனுமதி அளிக்கிறான் என்றால் இவர் உண்மையில் இறை தூதர் தான், இறைவனால் அனுப்பப்பட்டவர் தான் என்பதை அந்த மக்கள் அத்தனை பேரும் ஏற்றுக்கொண்டு மக்கா நகரத்தில் வாழ்ந்த அத்துணை காபிர்களும் கலிமாவை மொழிந்து இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள் என்பது வரலாறு. சும்மா யானை படை கூட்டு வரல அல்ல, அந்த படையை உள்ள கொண்டு வர வச்சு அதை அழிச்சு அதை உலகத்துக்கே சான்றாக்கி அதை திருமறை குர்ஆனில் ஒரு ஆயத்தாக ஒரு வசனமாக அத்தியாயமாக இறக்கி எதற்காக இதெல்லாம்? என் தூதர் இப்ப உள்ள வருவார், அவர் அழிக்கப்படலைங்கிறதுல இருந்து தெரிஞ்சுக்கலாம் அவரை நான் அனுப்பி இருக்கிறேங்க. நான் அனுப்பலன்னா என்ன செஞ்சிருக்கணும்? ஆபிரகாமுக்கு ஏற்பட்டது முகமதுக்கு ஏற்பட்டிருக்கணும். ஆபிரகாமுக்கு ஏற்பட்டது இவருக்கு ஏற்படலைன்னு என்ன அர்த்தம்? அவனை நான் அனுப்பல, இவரை நான் அனுப்பி இருக்கிறேன், இவர் என் தூதர் என்பதை அல்லாஹ் உணர்த்துவதற்காக எவ்வளவு பெரிய ஏற்பாடு பாருங்க. இப்ராஹிம் நபியினுடைய பிரார்த்தனை, இஸ்மாயில் நபியினுடைய பிரார்த்தனை, ஈசா நபியினுடைய முன்னறிவிப்பு, இது மட்டுமில்லாமல் இவ்வளவு பெரிய ஏற்பாடுகள் வேலைப்பொருட்கள் அத்தனையும் செய்து ஒரு மனிதருக்காக இவ்வளவு ஹரிதம் பண்ணியிருக்கான். ஒரு ஆளை கொஞ்சம் கொஞ்சமா செதுக்கி எடுத்திருக்கிறான். இந்த தூதரை இயல்பான வாழ்க்கையில மக்களை வாழ வச்சிருக்கலாமா இல்லையா? அலி ரலியல்லாஹு அவர்கள் மது அருந்தக்கூடியவர், இஸ்லாத்துக்கு முன்னாடியும் சரி மது தடுக்கப்படுவதற்கு முன்னாலும் சரி. ஆனா அவர் நல்லவர் தானே, யாருக்கு மாற்றம் இல்லை. அலி ரலியல்லாஹு அவர்கள் தலை சிறந்தவர். ஹம்சா ரலியல்லாஹு அவர்கள் மது அருந்தினார்கள். அப்துர் ரஹ்மான் பின் அவுஃப் சொர்க்கவாசி, அவர் மது அருந்தி இருக்கிறார். அபூ தல்ஹா மது அருந்தி இருக்கிறார். பல நபித்தோழர்கள் அறியாமை காலத்தில் விபச்சாரம் செய்திருக்கிறார்கள். பல நபித்தோழர்கள் அறியாமை காலத்தில் வட்டி வாங்கி இருக்கிறார்கள். பல நபித்தோழர்கள் அறியாமை காலத்தில் கொலை செய்திருக்கிறார்கள். இத்தனை பெரும் கொடிய காரியங்களில் ஈடுபட்டவர்கள் சஹாபாக்களாக மாறியவுடன் அவர்களை புனிதர்களாக மனிதர்களில் சிறந்தவர்களாக ஏற்றுக்கொண்ட நாம் ஏன் முகமது நபி ஏற்றுக்க மாட்டோமா? ஆனா அல்லாஹ் இந்த தூதரனுடைய கண்ணியத்தை அவருடைய பிறப்பில் இருந்து பாதுகாத்து கொண்டு வரலாம். இவர் ஒரு பொய் பேச மாட்டார், இவர் ஏமாற்ற மாட்டார், இவர் திருட மாட்டார், எந்த அந்நிய பெண்ணுடைய நிழலை கூட மிதிக்க மாட்டார், யாரிடத்திலும் எந்த வேற ஒரு களவு காரியத்தில் ஈடுபட மாட்டார், மது அருந்த மாட்டார், விபச்சாரம் புரிய மாட்டார். எல்லா நேரத்திலும் இவர் அப்பளக்கற்ற ஒழுக்கம் உள்ளவராக இருப்பார் என்பதை உணர்த்தி இந்த தூதுவர் இவர் உண்மையில் அல்லாஹ்வுடைய ரசூல் தான் என்று அல்லாஹ் பட்டத்தை சூட்டி இவரை பின்பற்றுங்கள், நீங்கள் நேர்வழி பெறலாம் என்று உலக மக்களுக்கு ஒரு சான்றாக இந்த தூதரை அல்லாஹ் காட்டுகிறார். இவர் ஏன் நேசிக்கப்படுறாருங்கிறதுக்கு முன்னாடி இவர் எவ்வளவு முக்கியமான ஒரு சூழ்நிலைகளுக்குள்ளே இவர் அகப்பட்டு இருக்கிறார் என்பதை நீங்கள் பாருங்க. எல்லா இடத்திலும் எல்லாம் பாதுகாப்பு கொடுக்கிறோம். ரசூலுல்லாஹ் மேல கண்ணியத்துல ஒரு இழுக்கு வந்து விடக்கூடாது. ஒரு சின்ன தவறு இவர் 10 வயதில் செய்தார் கூட காட்ட முடியாது. 10 வயசுல விவரம் தெரியுமா? அந்த நேரத்தில் இவர் தவறு செய்தார் என்று கூட காட்ட முடியாது. இவர் கவனக்குறைவில் ஒரு பாவத்தில் தீமையில் அசிங்கத்தில் ஈடுபட்டார் என்று காட்ட முடியாது. எல்லாவற்றையும் அல்லாஹ் ஏற்பாடு செய்தது இவர் உண்மையாளர், இவர் இறை தூதர், இவர் அல்லாஹ்வால் அனுப்பப்பட்டவர் என்பதை காட்டுவதற்கு இத்தனை பெரும் காரியங்களை அல்லாஹ் அமைத்திருக்கிறார். இந்த தூதரை அல்லாஹ் எப்படியெல்லாம் புகழ்றான் தெரியுமா? குர்ஆன்ல நமக்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் திருமறை குர்ஆனில் சொல்லுகிறான் பாருங்கள். 9வது அத்தியாயம் சூரா தௌபா 128வது வசனம். லகத் ஜாஅக்கும் ரசூலும் மின் அன்ஃபுசிக்கும், உங்களில் இருந்து ஒரு தூதர் உங்களுக்கு வந்து விட்டார். அவர் யாரு? வானத்திலிருந்து குதிச்சவர் கிடையாது, உங்களிடத்திலிருந்து வந்தவர். அஸீஸுன் அலைஹி மா அனித்தும், நீங்கள் சிரமப்படுவது அவருக்கு பாரமாக இருக்கும். உங்க மொழி இல்லை, உங்க நிறம் இல்லை, உங்க காலம் இல்லை, உங்க தேசம் இல்லை, ஆனா நீ கஷ்டப்பட்ட அவருக்கு வலிக்கும். அல்லாஹ் நம்மளை பார்த்து பேசுறான். உன்னுடைய கஷ்டம் பெருமானாருக்கு வழியாக இருக்கும். அது மட்டும் இல்லை, அல்லாஹ் தொடர்ச்சியாக அடுத்து பேசுகிறான் பாருங்கள். ஹரீசுன் அலைக்கும் பில் முஃமினீன ரഊஃபுர் ரஹீம், இந்த இறை தூதர் உங்கள் மீது பேரன்பு மிக்கவராக இரக்கமுடையவராக உங்கள் மீது பெரும் அக்கறை கொண்டவராக இந்த இறை தூதர் இருக்கிறார் என்று அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களுக்கும் இந்த இஸ்லாமிய சமுதாயத்திற்கு மத்தியில் உள்ள ஒரு தொடர்பை அல்லாஹ் தெளிவுபடுத்துகிறான். அடுத்து அல்லாஹ் சொல்லுகிறான், இந்த தூதரை அனுப்புவது எவ்வளவு மகத்தான காரியம் என்றால் சூரா ஆல் இம்ரான் 3வது அத்தியாயம் 164வது வசனம். லகத் மன்னல்லாஹு அலல் முஃமினீன், இறை நம்பிக்கை கொண்டவர்களுக்கெல்லாம் பேருபகாரணம் செய்திருக்கிறான். மகத்தான உபகாரணம். என்ன பேருபகாரணம்? இது பஅஸ ஃபீஹிம் ரசூலம் மின் அன்ஃபுஸிஹிம், அவர்களில் இருந்தே அவர்களுக்கு ஒரு தூதரை அனுப்பியது பேருபகாரணம். அல்லாஹ் எதை சொல்லல, உனக்கு நான் வீடு கட்டி கொடுத்தேன், கண்ணு காது மூக்கு கொடுத்தேன், உனக்கு மனைவி கொடுத்தேன், பிள்ளை கொடுத்தேன், உனக்கு தாய் தந்தை கொடுத்தேன், இதெல்லாம் பேருபகாரணம் பேசாத. அல்லாஹ் சொல்லுகிறான், உனக்கு நான் செய்த பேருபகாரணம் என்ன தெரியுமா? உனக்கு ஒரு தூதரை நான் கொடுத்திருக்கிறேன்.
ஒரு இறை தூதரை ரசூலை உனக்கு நான் தந்திருக்கிறேன். அவர் எப்படிப்பட்டவர் என்றால் யத்லு அலைஹிம் ஆயாத்திஹி. இஸ்மாயில் நபி என்ன கேட்டாங்க தெரியுமா? யா அல்லாஹ், வேத வசனத்தை ஓதி காட்டுகிற, கிதாபை, ஹிக்மாவை, ஞானத்தை மக்கள் மத்தியிலே தெளிவுபடுத்துகிற, மக்களை தூய்மைப்படுத்துகிற ஒரு தூதர் தான் கேட்டாங்களா? அல்லாஹ் சொல்றான் பாருங்க, யத்லு அலைஹிம் ஆயாத்திஹி, இவர் அல்லாஹ்வின் புறத்திலிருந்து வேத வசனங்களை ஓதுவார். அவர்களை பரிசுத்தப்படுத்துவார். வேதத்தை, ஞானத்தை அவர் கற்றுத் தருவார். இஸ்மாயில் நபி என்னெல்லாம் கேட்டாங்களோ அத்தனை தகுதி ஒட்டுமையாக இருக்கக்கூடியது இந்த முகமது நபி இடத்தில் என்று சொல்லிட்டு அடுத்து சொல்றான் பாருங்க, இவர் வருவதற்கு முன்னால் பகிரங்க வழிகேட்டில் நீங்கள் இருந்தீர்கள். நான் ஒருத்தர் இவரை கொடுத்திருக்கிறேனே, இவர் வரதுக்கு முன்னாடி மனித குலம் எப்படி இருந்தது? தேச வேறுபாடு இல்லாமல், மொழி வேறுபாடு இல்லாமல் நீங்கள் அத்தனை பேர் வழிகேட்டில் இருந்தீர்கள். இவரை வைத்துத்தான் உங்களுக்கு நேர் வழி நான் சொல்லி கொடுக்கிறேன். எவ்வளவு முக்கியமான இடம் பார்த்தீங்களா? மொத்த உலகத்திற்கு, ஒட்டுமொத்த மனித சமுதாயத்திற்குமான நேர்வழி பெருமானாரிடத்தில் இருந்துதான் ஆரம்பிக்கிறது. அடுத்து அல்லாஹ் சொல்கிறான் 21வது அத்தியாயம் சூரா அன்பியா 107வது வசனம், ஒமா அர்சல்நாக இல்லா ரஹ்மத்தல் லில் ஆலமீன், அகிலத்தாருக்கு இவரை அருளாகத்தான் நாம் வழங்கி இருக்கிறோம். யாருக்கு நல்லா சொல்றான்? மனிதர்களுக்குன்னு சொல்லல. மனிதர்கள் ஜின்னு தவறிடும்ல, ஜின்னையும் சேர்த்து இணைத்து சொல்கிறான். அகிலத்தாருக்கு இவர் ஒரு அருள் கொடை. இவர் எப்படி வழங்கி இருக்கிறேன்? ஒருத்தருக்கு அருளாக இன்னொருத்தருக்கு பெரும் பாரமாக இருக்கவே மாட்டார். அபூஜகளுக்கும் இவர் அருள் கொடை தான். ஆனா அந்த ஷைத்தானுக்கு தெரியல இவரை அருளாக பார்ப்பதற்கு. அபூ லஹபுக்கு இவர் அருள் கொடை, உத்பா ஷைபாவுக்கு இவர் அருள் கொடை, உமையாவுக்கு இவர் அருள் கொடை. ஆனால் அவர்கள் இவரை அருளாக பார்க்கவில்லை. அப்படித்தான் இன்னைக்கு சமுதாயத்தில் அதிகமான மக்கள் இந்த பெருமானாரை ஒரு சாதாரண மக்கள் மத்தியில் தத்துவ ஞானியாக பார்க்க தெரிந்த இவர்களுக்கு இவரை அருள் கொடையாக யாருக்கும் பார்க்க தெரியவில்லை. உண்மையில் ஒரு ஈமான் கொண்டவனை சுரண்டி பார்க்கணும்னு வைங்க, வேற எந்த காரியத்தில் ஈடுபடணும் அவசியம் இல்லை. பள்ளியை இடிச்சா கூட இந்த ஈமான் கொண்டவன் கொஞ்சம் அமைதியாக அவனுடைய காரியத்தில் ஈடுபட்டு கொண்டே இருப்பான். உயிரை பறிக்கிறாங்க, அவன்கிட்ட எந்த விதமான ஒரு சமநிலை தவறவே தவறாது. ஆனால் பெருமானார் விமர்சிக்கப்படுகிறார் அப்படின்னா இவனால தாங்கி கொள்ள இருக்க முடியாது. நுபுத் சர்மா அப்படின்னு சொல்லி பாஜகவினுடைய ஒரு செய்தி தொடர்பாளர், அவங்க செய்தி சேனல்ல பேசிக்கிட்டு இருக்கும் போது நபிகளாரினுடைய ஆயிஷா நாயினுடைய திருமண வாழ்க்கையை கொச்சைப்படுத்துகிற விதத்தில் பேசினார். ஆனால் அதுக்கு முன்னாடி இந்தியா நிம்மதியாக இருந்துச்சு, எல்லா இடத்திலும் முஸ்லிம்கள் அடி உதைகளுக்கு ஆளாக்கப்பட்டார்கள். அதையெல்லாம் பார்க்காமல் இந்த ஒரு வார்த்தை உலக மக்களை எல்லாம் கொதித்தெழ வைத்தது. இன்னசென்ட் ஆஃப் முஸ்லிம் என்ற பெயரில் அமெரிக்காவில் ஒரு குறும்படம் ஒன்றை தயாரித்தார்கள், ஷார்ட் பிலிம். நபிகள் பெருமகனாருக்கு உருவத்தை கற்பித்து நபிகளாரை ஒரு மோசமான ஒரு நபரை போன்று எல்லா விதமான அருவருக்கத்தக்க செயல், இன்னைக்கு எப்ஸ்டீன் ஃபைல்ஸ்ல வந்துச்சுல, அந்த மாதிரியான ஒரு நபரை போன்று பெருமானாரை காட்டி ஒரு திரைப்படத்தை வெளியிட்டார்கள். உலகமே கொதிச்சது. இதுவரைக்கும் உலகம் இப்படி ஒரு போராட்டத்தை, ஆர்ப்பாட்டத்தை சந்தித்தது கிடையாது. எத்தனையோ பெரிய அநியாயம் நடந்திருக்கு. பாலஸ்தீனத்தில் 2 வருஷம் யுத்தம் நடந்துச்சு. அதுக்கு நடக்காத போராட்டம் எதுக்கு நடந்துச்சு? ஒரே ஒரு குறும்படத்துக்கு நடந்துச்சு. உலகம் முழுக்க கொதித்தெழுந்தார்கள். காரணம், இந்த பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை வெறும் தலைவராக, ஒரு இமாமாக, ஒரு இறை தூதராக மட்டும் பார்க்காமல் உயிரில் ஓடக்கூடிய குருதியாக, உயிர் ஓட்டமாக இந்த பெருமானாரை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். அல்லாஹ் திருமறை குர்ஆனில் நபிகள் பெருமகனாரை குறித்து சொல்கிற இன்னொரு வார்த்தையை பாருங்கள். சூரா அல் அஹ்ஸாப் 33வது அத்தியாயத்திலே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கிறான், அந்நபியு அவுலா பில் முஃமினீன மின் அன்ஃபுஸிஹிம். இந்த இறை நம்பிக்கை கொண்டவர்களுக்கு இந்த நபி இருக்கிறாரே உயிரை விட மேன்மையானவன். உயிர் பெரிதா பணம் பெருசானா இவனுக்கு உயிர் பெருசு, உயிர் பெருசா அம்மா பெருசானா இவனுக்கு உயிர் பெருசு, உயிர் பெருசா புள்ள பெருசா இவனுக்கு உயிர் பெருசு, உயிர் பெருசா நபி பெருசான்னு கேட்டா இவனுக்கு நபிதான் பெருசும்பான். அப்படி ஒரு இடத்தில் இந்த பெருமானாரை இவர்கள் வைத்திருக்கிறார்கள் என்று அல்லாஹ்வுடைய திருமறை குர்ஆன் சொல்லுகிறது. நபிகளார் ஒரு இடத்தில் சொன்னார்கள், வல்லதி நஃப்ஸி பி யதிஹி, எனது உயிர் எவன் கையில் இருக்கிறதோ அவன் மீது ஆணையிட்டு சொல்கிறேன், லா யுக்மினு அஹதுக்கும் ஹத்தா அகூன அஹப்ப இலைஹி மின் வாலிதிஹி வ வலதிஹி வன்னாஸி அஜ்மாஇன். மக்களே, உங்களில் யாரும் இறை நம்பிக்கை கொண்டவர்கள் இல்லை. எப்போது நீங்கள் இறை நம்பிக்கை கொண்டவர் ஆவீர்கள் தெரியுமா? உங்களை பெற்ற பெற்றோர்களை விட, நீங்கள் பெற்றெடுத்த பிள்ளைகளை விட, உலகத்தில் இருக்கிற எல்லா மக்களை விட இந்த தூதரை, இந்த முஹம்மதை, என்னை நீங்கள் நேசத்திற்குரியவராக ஆக்காத வரை நீங்கள் ஒருபோதும் ஈமான் கொண்டவர் இல்லை. நாங்கள் சொல்லுவோம்,
ஒரு முறை உமர் ரதியல்லாஹு ரசூலுல்லாஹ் அழைக்கிறாங்க. அழைத்து கேட்கிறாங்க, உமரே உலகத்திலே உங்களுக்கு ரொம்ப பிடிச்சது யாரு? உமர் இந்த ஒளித்து மறைத்து பேசுற நபர் இல்லை, என்ன மனசுல படுதோ அதை வார்த்தையாக வெளியிட்டு விடுவார். அவர் சொல்றாரு, அல்லாஹ்வுடைய தூதரே, உலகத்திலே முதல்ல பிடிச்சது என்ன பிடிக்கும், ரெண்டாவது உங்களை பிடிக்கும். அதானே யதார்த்தம். நம்ம தண்ணியில மூழ்கிறோம், உமாவை மூழ்குதுன்னா நம்ம காப்பாத்துறதுக்கு அப்புறம் தான் உமாவை காப்பாற்றணும். அதானே யதார்த்தம். அப்படிதானே பண்ணுவோம். உம்மான்ற அந்த எண்ணம்லாம் அப்ப வராது, நான் என்ன காப்பாற்றணுங்கிற சிந்தனை. அந்த யதார்த்தத்தை உணர்ந்து கொண்டு உமர் ரலியல்லாஹு சொல்றாங்க, முதல்ல என்ன பிடிக்கும், பிறகு உங்களை பிடிக்கும். நாங்க ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, உமரே, என்னை விட உலகத்தில் உங்களுக்கு வேறு யாரும் நேசத்துக்குரியவராக இருக்கக்கூடாது, நீங்க கூட உங்களை கூட நீங்க அப்படி நேசிக்க கூடாது, அப்படி இல்லைன்னா நீங்க ஈமானிய வட்டத்துக்குள்ள வர முடியாது அப்படின்னா உடனே உமர் ரலியல்லாஹு அவங்க சொன்னாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே, அப்படி என்றால் என்னை விட நீங்கள் தான் இனி எனக்கு நேசத்துக்குரியவர்கள் என்று சொன்னார். இந்த தூதரை குறித்து திருமறையில் இன்னும் பல இடங்களில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பேசுகிறான். அதில் ஒரு அற்புதமான இன்னொரு இடம் சூரா அல்-அஅராஃப் 7வது அத்தியாயம் 157வது வசனம். அல்லாஹ் சொல்கிறான் பாருங்கள், அல்லதீன யத்தபிஊன ரசூலன் நபியல் உம்மி, எழுத படிக்க தெரியாத இந்த நபியை, இந்த ரசூலை இவர்கள் பின்பற்றுகிறார்கள். சஹாபாக்களை சொல்றான். அல்லதி யஜீதுனஹு மக்தூபன் இன்தஹும் ஃபித் தௌராத்தி வல் இன்ஜீல், இவரை பற்றி தௌராத்தில் இன்ஜீலில் எழுதப்பட்டு இருப்பதை இவர்கள் பார்க்கிறார்கள். கண் கூட இருக்கு, தௌராத்தில் இவர் பேர் வந்திருக்கு, இன்ஜீல்ல இவர் பேர் வந்திருக்கு, இவரை பற்றி சொல்லப்பட்டு இருக்கிறது, அதை அவர்கள் பார்க்கிறார்கள். சொல்லிட்டு அல்லாஹ் சொல்றான், யஅமுருஹும் பில் மஅரூஃப், இவர் அவர்களுக்கு நன்மை ஏவுகிறார். வ யன்ஹாஹும் அனில் முன்கர், தீமைகளை விட்டு அந்த மக்களை இவர் தடுத்துக் கொண்டிருக்கிறார். வ யுஹில்லு லஹும் த்வையிபாத், தூய்மையானதை இவர் ஹலாலாக்குகிறார். வ யுஹர்ரிமு அலைஹிமுல் ஹபாயிஸ், எதுவெல்லாம் அசுத்தமானதோ அதை விட்டும் இந்த மக்களை அவர் தூரப்படுத்துகிறார். வ யதஉ அன்ஹும் இஸ்ரஹும் வல் அக்லால் அல்லத்தி கானத் அலைஹிம், இவர்கள் மீது பிணைக்கப்பட்டிருக்கிற ஜாதிய வேறுபாடு, இன வேறுபாடு, நிற வேறுபாடு, மொழி வேறுபாடு, ஆண் பெண் என்ற வேறுபாடு, இது போன்ற விலங்குகளை அறுத்தெறிந்து இந்த மக்களை ஓரணியின் பால் கொண்டு வந்து நிறுத்துகிறார் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லிவிட்டு அல்லாஹ் சொல்றான் பாருங்க, தூதரை மட்டும் மையப்படுத்தி வெற்றியை பற்றி பேசுறேன். வெற்றி அடையணும் என்ன செய்யணும், யாருக்கிட்ட கேட்டாலும் குர்ஆனை கடைபிடிக்கணும் அப்படிம்பாங்கல்ல. அல்லாஹ் சொல்றான் பாருங்க, அழகா சொல்கிறான், ஃபல்லதீன ஆமனு பிஹி, இவரை நம்பணும். என்ன செய்யணும், இவரை யார் நம்புகிறாரோ, வஅஸ்ஸருஹு, இவருக்கு யார் கண்ணியம் செய்கிறாரோ, வநஸருஹு, இவருக்கு யார் உதவி செய்கிறாரோ, எல்லாத்தையும் இவர் சேர்த்துட்டான். இவரை நம்பு, இவருக்கு கண்ணியம் பண்ணு, இவருக்கு உதவி செய். வத்தபஉ நூரல்லதி உன்சில மாஹு, இவரோடு சேர்ந்து குர்ஆனை கடைபிடி. இவர் கடைபிடிச்ச முறைப்படி நம்ம கடைபிடிச்சிட்டாலே இவரோடு கடைபிடிச்ச மாதிரி ஆச்சு. இவரோடு சேர்த்து இந்த குர்ஆனை கடைபிடி. உலாயிக ஹுமுல் முஃப்லிஹூன், அவர்கள் தான் வெற்றியாளர்கள் என்று அல்லாஹ் குர்ஆனில் பேசுகிறார். வெற்றியாளருக்கு 4 பண்பை சொல்றான், 4மே இவரை பத்தி தான் பேசுறான். இவரை நம்பு, இவருக்கு கண்ணியம் செய்யி, இவருக்கு உதவி செய்யி, இவரோடு சேர்ந்து குர்ஆனை கடைபிடி, நீ மறுமையில் எங்க இருப்ப, சொர்க்கத்தில் இருப்பாய், நீ வெற்றி அடைவாய் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பேசுறான். ஒரு தூதர் தான், ஒரு நபர் தான், அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த நபரை விட இஸ்லாம் தான் முக்கியம்னு பல இடத்துல பேசியிருக்கான். அது ஒரு பக்கம். ஆனால் இந்த நபருக்கு கண்ணியத்தை எங்க கொண்டு போய் வைக்கிறான் பாருங்க. இவர் வருவதற்கு முன்னால் இஸ்மாயில் நபி துவா செய்திருக்கிறார். இவர் வருவதை குறித்து ஈசா நபி அறிவிப்பு செய்திருக்கிறார். இவர் பிறப்பதற்கு முன்பாகவே யானைப்படை என்ற ஒரு கூட்டத்தை கொண்டு வந்து அல்லாஹ் அழித்து, மக்காவுக்குள்ள என்னுடைய நபரை தவிர எவனுக்கும் இல்லை, உள்ள இடம் இல்லை என்று அல்லாஹ் நிரூபித்திருக்கிறான். இந்த தூதரை நம்பி இவருக்கு கண்ணியம் செய்து, இவருக்கு அருள் புரிந்து, இவருக்கு உதவி செய்து, இவரோடு அருளப்பட்ட அந்த திருமறை குர்ஆனை யார் கடைபிடிக்கிறாரோ அவர்கள் வெற்றியாளர்கள்ங்கிறான். இவர்தான் அகிலத்தாருக்கு அருள் கொடைங்கிறான். இவர்தான் உங்கள் மீது பெரும் இரக்கம் உடையவர் என்கிறான். இவரை நான் உனக்கு கொடுத்தது இருக்குத மனித குலத்துக்கு செய்த மகத்தான பேர் உபகாரம்ங்கிறான். இவரை ஒருத்தன் தன் உயிரை விட மேன்மையாக மதிக்கலைன்னா அவன் ஒருபோதும் ஈமான் கொண்டவன் இல்லை அப்படின்னு மார்க்கம் சொல்லுது. யார் இந்த முஹம்மது? அப்படி இவரை நம்முடைய உள்ளத்தில் தாங்க வைக்க வேண்டிய அளவிற்கு என்ன காரியத்தை செய்தார்? இவர் அந்த சஹாபாக்கள் மத்தியில வாழ்ந்த நிகழ்வுகள் என்ன? பண்புகளால மட்டும்தான் இவர் நம்முடைய உள்ளத்துக்கு வந்தார் நீங்க நினைக்கிறீங்களா? நற்குணம், ரசூலுல்லாவின் பொறுமை, ரசூலுல்லாவினுடைய சகிப்புத்தன்மை, ரசூலுல்லாவினுடைய தான சிந்தனை, தர்ம சிந்தனை, அப்படின்னா அது மாதிரி நிறைய பேர் இருக்காங்கல்ல. ரசூலுல்லாஹ் அளவுக்கு இல்ல, ரசூலுல்லாஹ் 100னா ஒரு 5-10 செய்யற ஆட்கள் இருக்கு, உண்டா இல்லையா? அவங்கள நீங்க அப்படியே நேசிக்கிறீங்க? நேசிக்கல இல்ல. அப்ப பண்புகளால் நம்ம ரசூலுல்லாவை நேசிக்கல. அப்ப ரசூலுல்லாவின் வழிபாடு காரணமா கால்கள் வீங்க தொழுதார்கள், ரசூலுல்லாஹ் பல நாட்கள் நோன்பு நோற்றார்கள், ரசூலுல்லாஹ் ஏராளமான அமல்களில் ஈடுபட்டார்கள். அப்படிதான் நிறைய பேர் ஈடுபடுறாங்கல்ல.
நபி அளவுக்கு இல்லை, ஆனா செய்யறாங்களா இல்லையா? அவங்கள நம்ம அப்படி நேசிக்கிறோமா? நபி பண்பில் என்றைக்கும் உச்சாணிதான், அதுல மாற்றம் இல்லை. ஆனால் பண்புகளால் நபியை நாம நேசிக்கல. நபி என்றைக்கும் வழிபாட்டில் உச்சாணிதான், ஆனால் வழிபாட்டால் நபியை நேசிக்கல. உண்மையில் நாம நேசிப்பதற்கு என்ன காரணம்? திருமறை குர்ஆன் இந்த நபியை நம்மோடு எந்த அளவிற்கு இணைத்து பேசுகிறது என்பதை இதனுடைய தொடர் செய்திகளை வரக்கூடிய வார நாட்களில் நாம் அறிந்து கொள்வோம். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். இந்த 2 தகவல் நாளைக்கு இன்ஷா அல்லாஹ் சஹருடைய முடிவு 5:24. இன்னைக்கு என்ன நேரமோ அதான் நாளைக்கும். நாளைக்கு இஃப்தாருடைய நேரம் 6:28 அதே நேரம். நேற்று ஒரு திக்ர் சொன்னோம். என்ன திக்ர் ஞாபகம் இருக்கா? சுப்ஹானல்லாஹி வல்ஹம்துலில்லாஹி வலா இலாஹ இல்லல்லாஹு அல்லாஹு அக்பர் சொன்னீங்களா? இன்ஷா அல்லாஹ் தொடர்ச்சியா சொல்லுங்க. ரமலான் மட்டும் இல்லை, எல்லா காலத்திலும் சொல்வதற்கு முயற்சி செய்யுங்க. இதுக்கு என்ன சிறப்பு? உலகத்தை விட சிறந்தது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, இந்த வார்த்தை நான் சொல்லுவது சூரியன் எதன் மீது உதித்து மறைகிறதோ அந்த உலகத்தை விட எனக்கு சிறந்தது அப்படிங்கிறாங்க. இப்ப இன்னைக்கு நாம பார்க்க வேண்டிய ஒரு முக்கியமான அமல். இன்னைக்கு என்ன தினம்? ஜும்மா நாள். மக்ரிப்ல இருந்து ஜும்மாவுடைய தினம் ஆரம்பித்து விட்டது. அல்லாஹ் திருமறை குர்ஆனில் சொல்கிறான், யா அய்யுஹல்லதீன ஆமனு ஸல்லு அலைஹி சல்லிமு தஸ்லீமா. இந்த தூதர் மீது ஈமான் கொண்டவர்களே நீங்கள் ஸலவாத்தை சொல்லுங்கள். அல்லாஹ் ஸலவாத்தை கொடுக்கறான், வானவர்கள் ஸலவாத்தை கேட்கறாங்க, நீங்களும் கேளுங்க அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். நபிகள் பெருமகனார் தன் மீது ஸலவாத்தை சொல்ல சொல்லி இந்த மக்களுக்கு ஏவி இருக்கிறார்கள். அதுக்கு என்ன கூலி தெரியுமா? மன் ஸல்ல அலைஹி ஸலாத்தன், யார் ஒரு முறை என் மீது ஸலவாத்தை அல்லாஹ்விடத்தில் வேண்டுகிறாரோ ஸல்லல்லாஹு அலைஹி அஷ்ரன், 10 முறை அல்லாஹ் அவருக்கு அருள் புரிகிறான். அந்த அருள் எப்படி இருக்கும் தெரியுமா? குடும்ப பிரச்சனையா, அதனுடைய தீர்வு ஒரு அருளா இருக்கலாம். உங்களுக்கு சொந்த வீடு இல்லை, வியாபாரம் இல்லை, தொழில் இல்லை, பொருளாதாரம் இல்லை, அது கிடைப்பது ஒரு அருளா இருக்கலாம். உங்களுக்கு உடல் ஆரோக்கிய குறைபாடுகள் இருக்கிறது, அந்த தீர்வாவது ஒரு அருளாக இருக்கலாம். பிள்ளை இல்லைங்கிறவங்களுக்கு பிள்ளை ஒரு அருளா இருக்கலாம். நேர்வழி பாதையில் நடப்பது ஒரு அருளாக இருக்கலாம். அல்லாஹ்விடத்தில் நாளை மறுமையில் சொர்க்கத்தை அடையிறது ஒரு அருளா இருக்கலாம். பாவங்கள் மன்னிக்கப்படுறது ஒரு அருளா இருக்கலாம். எத்தனை அருள் தருவானா? 10 தருவான். எதனாலும் தருவான். பொதுவா ஒரு அள்ளி தூக்கி கொடுக்கும் போது மனிதனே கொஞ்சம் கூடுதலா கொடுத்துறான். படைச்சவன் எப்படி கொடுப்பான்? ஒரு ஸலவாத்தை சொல்லுங்கள், 10 முறை 10 அருளை நீங்கள் அல்லாஹ்விடத்திலிருந்து பெற்றுக்கொள்ளலாம். அந்த வார்த்தை அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மத் வ அலா ஆலி முஹம்மத் கமா ஸல்லைத அலா இப்ராஹிம் வ அலா ஆலி இப்ராஹிம் இன்னக ஹமீதும் மஜீத். அல்லாஹும்ம பாரிக் அலா முஹம்மத் வ அலா ஆலி முஹம்மத் கமா பாரக்த அலா இப்ராஹிம் வ அலா ஆலி இப்ராஹிம் இன்னக ஹமீதும் மஜீத். அர்த்தம் ரொம்ப இலகுவானது. யா அல்லாஹ் முஹம்மது அவர்களுக்கும் அவருடைய குடும்பத்தாருக்கும் நீ அருள் கொடு, இப்ராஹிமுக்கும் அவருடைய குடும்பத்தாருக்கும் நீ அருளை கொடுத்ததை போன்று முஹம்மது அவர்களுக்கும் அவருடைய குடும்பத்தாருக்கும் நீ பரக்கத்தை கொடு, இப்ராஹிம் அவர்களுக்கும் அவருடைய குடும்பத்தாருக்கும் நீ பரக்கத்தை கொடுத்ததை போன்று இன்னக்க ஹமீதும் மஜீத், நீ புகழுக்குரியவன், மகத்துவம் மிக்கவன். இதான் அதனுடைய அர்த்தம். ஒண்ணுமே இல்லை. இப்ராஹிம் நபி கொடுத்த மாதிரி என் தூதர் கூடிய அல்லாஹ், அவ்வளவுதான் அந்த ஸலவாத்தினுடைய அர்த்தம். இதை ஒரு முறை நாம சொன்னா அல்லாஹ்ட்ட 10 அருள் கிடைக்கும். நான் ஒரு முறை 2 முறையை சொல்றேன், நீங்க திருப்பி சொல்லுங்க. அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மத் வ அலா ஆலி முஹம்மத் கமா ஸல்லைத அலா இப்ராஹிம் வ அலா ஆலி இப்ராஹிம் இன்னக ஹமீதும் மஜீத். அல்லாஹும்ம பாரிக் அலா முஹம்மத் வ அலா ஆலி முஹம்மத் கமா பாரக்த அலா இப்ராஹிம் வ அலா ஆலி இப்ராஹிம் இன்னக ஹமீதும் மஜீத். அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மத் வ அலா ஆலி முஹம்மத் கமா ஸல்லைத அலா இப்ராஹிம் வ அலா ஆலி இப்ராஹிம் இன்னக ஹமீதும் மஜீத். அல்லாஹும்ம பாரிக் அலா முஹம்மத் வ அலா ஆலி முஹம்மத் கமா பாரக்த அலா இப்ராஹிம் வ அலா ஆலி இப்ராஹிம் இன்னக ஹமீதும் மஜீத். நபிகள் பெருமகனார் ஸலவாத்தை எப்பனாலும் ஓதலாம். அதுக்கு நேரங்காலம்லாம் கிடையாது, அளவெல்லாம் கிடையாது. 10 தான், 50 தான்லாம் கிடையாது. வாய்ப்பு இருக்கும்போது 100, 1000, லட்சம் கூட ஓதிக்கலாம். ஒவ்வொரு முறை ஓத அல்லாஹ்விடத்தில் 10 முறை அல்லாஹ் அருள் புரிகிறான். அதை குறிப்பா ரசூலுல்லாஹ் ஜும்மா தினத்துக்கு ஓதுங்க. நான் வாரத்தில் 7 நாள் ஓதுங்க. இந்த ஜும்மா தினத்துக்கு கொஞ்சம் கூடுதலான பிரியாரிட்டி, முக்கியத்துவத்தை கொடுத்து இந்த ஸலவாத்தை நீங்கள் ஓதுங்கள் என்று அல்லாஹ்வுடைய ரசூல் அவர்கள் வழிகாட்டி இருக்கிறார்கள். அதனால் ஸலவாத்தை இன்ஷா அல்லாஹ் நாளைக்கு ஜும்மா மக்ரிப் வரைக்கும் ஒரு 100 முறையாவது சொல்லுவோம், ஒரு குறைஞ்சது ஒரு 50 முறையாவது சொல்லுவோம். அப்படிங்கிறதுக்கு என்ன செய்யுங்க, இன்ஷா அல்லாஹ் முயற்சி செய்யுங்க. நபிகள் பெருமகனார் அவர்கள் மீது அவருடைய தோழர்கள் தோழியர்கள் கொண்டிருந்த பற்று, நேசம், அந்த காதலை குறித்து நாளை தினத்தில் அதனுடைய தொடரில் நாம் அறிந்து கொள்வோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.